வணக்கம் மாணவ செல்வங்களே, மற்றொரு இனிய குருகுலம் நிகழ்ச்சியில் சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய இந்த நாளில் நாம் உங்களுடைய நாவல் இலக்கிய பகுதியிலே ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற ராசரத்னம் அவர்களுடைய நாவல் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். நல்லது, வாருங்கள். ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது. இது நீங்கள் கற்ற நாவல். எங்களுடைய நாவல் இலக்கிய வரிசையிலே, ஈழத்தினுடைய நாவல் வரலாற்று போக்கிலே நாம் ஐரோப்பியருடைய வருகை கால தொடக்கி எமது நாவல் பாரம்பரியத்தை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல நாவல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அது எங்களுடைய களத்தை பேசுகிற நாவல்களாக, எமது களத்துக்கு தொலைவில் இருக்கின்ற சம்பவங்களை விரித்து சொல்லுகிற நாவல்களாக, வரலாற்று நாவல்களாக, இலக்கிய நாவல்களாக, சமுதாய விடயங்களை எடுத்து பேசுகிற நாவல்களாக, பிரதேச நாவல்களாக எழுச்சி பெற்ற இந்த நாவல்களின் வரிசை நீண்டு விரிகிறது. இந்த வரிசையிலே நாவல் குறித்த இந்த பார்வை என்பது நாம் எமக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்ற நாவல் குறித்து தான் நாங்கள் இன்று விரிவாக பேச இருக்கிறோம். நாவல் என்பது ஒரு பெரிய படையல், வாழ்க்கையின் ஒரு பெரிய களத்தை எங்களுக்கு திறந்து அந்த பாத்திரங்களை அதில் உலவ விடும் ஒரு பொறிமுறையாக நாவலாசிரியர் நாவலை நகர்த்தி செல்வார். அந்த வாழ்க்கையின் ஒரு நீட்சியை, ஒரு சமுதாயத்தின் ஒரு குறுக்குவெட்டு முகத்தை, அதன் உள்ளார்ந்த அலவரிசையை நாவல் பதிவு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு நாவலாக நாம் ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது நாவலை குறிப்பிட முடியும். முதலிலே மாணவர்களே, நாம் இந்த நாவலை எழுதிய எங்கள் மதிப்புக்குரிய மறைந்த நாவலாசிரியர் ராசரத்னம் அவர்கள் குறித்த ஒரு பார்வையை பார்த்து செல்வது பொருத்தமானது. ராசரத்னம் 1925 ஆண்டு 5ஆம் திகதி 6ஆம் மாதம் இந்த மண்ணிலே பிறந்தவர். 2001 வரை இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். ஆசிரியராக கடமையாற்றியவர். ஒரு பன்முக ஆளுமை மிக்கவராக நாங்கள் அவரை இனங்காண முடியும். சிறுகதை எழுதினார், நாவல் எழுதினார், நாடகம் எழுதினார், கட்டுரைகள் எழுதினார், மொழிபெயர்ப்புகளை தந்தார், விமர்சனங்களை செய்தார். சமுதாயத்தின் வரலாறு சார்ந்த பல்வேறு பதிவுகளை தன்னுடைய படைப்புகளிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த வகையிலே ஒரு முழுமையான, ஒரு பன்முகமான ஒரு அடையாளமாக, பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த களத்திலே வேலை செய்தவராக, இலக்கிய ஊழியம் செய்தவராக நாம் ராசரத்னம் அவர்களை இனங்காண முடியும். அவர் ஒரு சிறுகதையாளனாகத்தான் நாம் முதலிலே இனங்கண்டோம். 1948 அவருடைய சிறுகதை முதலிலே வெளிவந்தது. மாணவர்களை நீங்கள் இங்கு பார்க்க முடியும். அவருடைய நாவல்கள் என்ற வரிசை துரைக்காரன், கொழுகொம்பு, கிரௌஞ்ச பறவைகள், ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது. இது நாவல்கள் என்ற வரிசையிலே நாம் அடையாளம் பெற வேண்டிய விடயங்கள். இது மாத்திரமல்ல, இதிலே ஒரு குறிப்பையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். இலங்கையிலே எழுச்சி பெற்றிருக்கின்ற தமிழ் நாவல்கள் என்ற வரிசை மிக நீண்டதாக இருக்கிறது. ஆனால் ஒன்று, இந்த நாவல்கள் ஒரு பெரிய நாவல்கள் என்ற ஒரு பெரிய கட்டமைப்பிலே அணுகப்படக்கூடியவையா என்ற ஒரு கேள்வியும் எழும். எழுச்சி பெற்ற நாவல்களிலே பெரும்பான்மையானவை குறுநாவல்கள் தான் என்ற ஒரு கருத்தும் உண்டு. இதை தாண்டி இந்த வரையறைக்குள் நாவல், குறுநாவல் என்ற விடயங்களை கடந்து இந்த நெடுங்கதை என்ற அடிப்படையிலே இவர் நாவல் பங்களிப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பாருங்கள் பிள்ளைகளே, தோணி சிறுகதை தொகுப்பு, ஒரு காத்திரமான ஒரு கதை, தனிப்பட தோணி. அந்த தோணி வாழ்வியலை எப்படி எங்களுக்கு முன்னாலே படம் விரித்தது, அதுபோல ஒரு காவியம் நிறைவு வருகிறது என்ற சிறுகதை, அந்த பெயரை தாங்கி வந்த சிறுகதை தொகுப்பு ஒரு பெரியது. அதை போல அவருடைய மொழிபெயர்ப்பு கவிதைகள் அடங்கிய பூவரசம்பூ தொகுப்பு, மூதூர் அந்தோனியார் கோவில் வரலாறை அவர் பதிவு செய்த பாங்கு, அவர் நூற்றுக்கணக்கிலே எழுதிய நாடகங்கள்,
அதுபோல நான் ஏலவே சொன்னது போல இந்த சிறுகதை முதல் தொகுப்பு, முதல் வெளிவருகை, அவருடைய அந்த இலக்கிய ஆளுமை அடையாளம் என்று நாங்கள் பார்க்கிற போது அவர் பழந்தமிழிலும் தோய்ந்தவராக இருந்திருக்கிறார், நவீனத்திலும் தன்னை செதுக்கி இருக்கிறார். இப்படியான ஒரு 2 தளங்களுக்குள்ளே பயணப்பட்ட ஒரு ஆளுமையாக நாம் ராசரத்தினம் அவர்களை பார்க்க முடியும். அவருடைய கருத்தை நாங்கள் ஒரு முறை மீளவும் நினைவுபடுத்திக் கொண்டு நாவலுக்குள் பிரவேசிப்பது பொருத்தமானது. அவர் பல இடங்களிலே இலக்கியம் தொடர்பாக தன்னுடைய கருத்தோட்டங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இலக்கியங்கள் வெறும் கருத்து திணிப்பாக அமையக்கூடாது, அவை ஒரு கருத்து சொல்வதற்காக அமைக்கப்பட்டவை அல்ல என்ற நோக்குடையவர் அவர். இதுவே அவருடைய ஏனைய தளத்தில் இருந்தவர்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தியதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர் உறுதியாக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்த விடயம் அது. இந்தியாவில் இருந்து புத்தகங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடை செய்த ஒரு காலகட்டத்திலே அந்த தடையை எதிர்த்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தவர் அவர். அப்படியான அடையாளம் அவருக்கு இருந்தது. அதுபோல இலக்கியம் என்பதற்குள்ளே அழகியலை, மின் உணர்வை, உள்ளார்ந்தமான அக மன அலவரிசைகளை அப்படியே கச்சிதமாக படம் பிடித்து காட்டுவதிலே அவர் தனித்தன்மை பெற்றிருந்தார். அவர் ஓரளவு அரசியலிலும் ஈடுபாடுடையவர். ஒரு மேடை பேச்சிலே அவர் ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாது, ஆனால் அரசியல் மேடைகள் சிலவற்றில் கூட அவர் தன்னுடைய கருத்துக்களை நாசூக்காக மிக எளிமையாக கேட்பவர்கள் மனம் கொள்ளும் வகையிலே, சாதாரண மனிதர்களுடைய புரிதலுக்கு இயல்பான வகையிலே கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக பணியாற்றி இருக்கிறார். எளிமையாகவும் தெளிவாகவும் விடயத்தை முன்வைக்கக்கூடிய அவர் பல புனைவேர்களில் இயங்கி இருக்கிறார். இளநாகன், கிழக்கரை, தேவனைய பாவனர், வியாகேச தேசிகர், இப்படியான அடையாளங்கள் அவருக்கு இருந்திருக்கிறார். மாணவர்களே, நாங்கள் இப்போது பார்க்க விளைகிற இந்த நாவல், ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்ற நாவல், ஒரு பெரிய படைப்பாக நீண்டு விரிய வேண்டிய ஒரு இலக்கியம். 1991ஆம் ஆண்டு வீரகேசரியிலே தொடர்ந்து அது வெளிவந்து கொண்டிருந்தது. அப்படியான அந்த போக்கு, அந்த இலக்கியம் சில காரணங்களால் குறுகி முடிக்க வேண்டும் என்ற சில தேவைகளால், அவருக்கு விரிவாக எழுதி செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சில காரணங்களால் அவர் அதை குறுக்கி, ஓரளவு குறுநாவல் என்று கூட அதை அடையாளப்படுத்த முடியும், தன் கதையை சுருக்கி கொண்டார் என்ற ஒரு செய்தி உண்டு. தன்னுடைய அனுபவங்களை பாருங்கள், தன்னுடைய அனுபவங்களை, அறிந்து கொண்ட விடயங்களை, தான் வாழ்ந்த கிராமத்தின் மீது, தான் அறிந்த கிராமத்தின் மீதான அந்த கிராமிய ஈடுபாடு, ஆரோக்கிய மாற்றத்தை ஒரு சமூக புலத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அவருடைய உள்ளார்ந்த துடிப்பு, எல்லாம் இந்த நாவலினுடைய பிரசவத்துக்கு காரணமாக இருந்திருக்கும் என்று நாம் கருத முடியும். அப்படிப்பட்ட இந்த நாவல் நாம் பார்ப்போம். ஒரு நாவலை நாங்கள் பார்க்க முனைகிற போது, முதலாவது இந்த நாவலை நீங்கள் பிரவேசிக்கின்ற போது, நாவலுக்குள்ளே புகுகின்ற போது முதலிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்தை சொல்லி நாங்கள் நாவலுக்குள் செல்வது பொருத்தமானது. அந்த வரிசையிலே பாத்திரங்கள் பற்றிய ஒரு பொதுவான நோக்கை நாங்கள் இங்கு பதிவு செய்திருக்கிறோம். சிறுகதைகளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதிலே ஒரு சிறுகதையிலே வருகிற பாத்திரங்கள் அப்படியே வார்க்கப்பட்டதாக வந்து போகும். நாவல் அப்படி அல்ல. ஒப்பீட்டு ரீதியிலே அதிலே நிறைய பாத்திரங்கள் வந்து போகும். அப்படியாக வரக்கூடிய பாத்திரங்களிலே பிரதான பாத்திரங்கள், அதாவது நாவலின் போக்கை தீர்மானித்து செல்லுகின்ற பாத்திரங்கள், செல்வாக்கு மிக்க பாத்திரங்கள் என்ற அடையாளம் பெறுகின்ற பாத்திரங்கள் பிரதான பாத்திரங்களாக இருக்கும். அதற்கு துணை செய் பாத்திரங்களாக வருகிற பாத்திரங்களும் இருக்கும். நிறைய பாத்திரங்கள், சில பாத்திரங்கள் குறிப்பிட்ட சில இடங்களிலே வந்து போகும். அந்த வகையிலே தான் நாங்கள் பதிவு செய்வோம். நேரடியாக வரும் பாத்திரங்கள் என்பது இருக்கின்ற அதே வேளையிலே சில வேளைகளிலே பாத்திரங்கள் இன்னொரு பாத்திரத்தின் மூலம் அறிமுகமாகும். அந்த பாத்திரம் களத்துக்கு நேரே வராது, களத்திலே அது கதைக்காது, ஆனால் இன்னொரு பாத்திரம் அந்த பாத்திரத்தை பற்றி சொல்லும். அப்படியான பாத்திரங்களையும் நாங்கள் நாவல்களிலே பார்க்க முடியும். சில இடங்களிலே கதாசிரியன் தானே பாத்திரங்களை பற்றி சொல்லுவான். பொதுவாக கதாசிரியனே எல்லாவற்றையும் எழுதுவான் என்றாலும் அவன் கதையை பல நிலைகளினூடாக நகர்த்துவான். அப்படிப்பட்ட அந்த பாத்திரங்களிலே சில பாத்திரங்கள் கதையில் வளர்ச்சி பெறும் பாத்திரங்களாக இருக்கும். அது கதை தொடங்குகிற போதும் இருந்த ஒரு புள்ளியில் இருந்து கதை முடிகிற போது இன்னொரு புள்ளியிலே அது மாறி இருக்கும். அதனுடைய நடத்தை கோலங்கள் மாறி இருக்கும். சில பாத்திரங்கள் தொடர்ந்து அது தொடக்கத்திலிருந்து முடியும் வரை ஒரே மாதிரி வளர்ச்சியற்ற ஒரு நிலையிலே இருக்கு. இப்படி பாத்திரங்கள் இருக்கு.
கதை முழுதும் தொடரும் பாத்திரங்கள், சில புள்ளிகளிலே வருகிற பாத்திரங்கள், லட்சிய பாத்திரங்களாக கருதத்தக்க பாத்திரங்கள், இப்படியாக பாத்திரங்கள் பல வகையாக இருக்கும் என்ற ஒரு பொதுவான சில குறிப்புகளை சொல்லிக்கொண்டு இந்த நாவலுக்குள்ளே வருகிற பாத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் மாணவர்கள், இந்த நாவலின் அமைப்பில் ஒரு குடும்பம், ஒரு உறவு வட்டம் என்ற அடிப்படையில், தொடர் அடிப்படையில் முதலிலே இவ்வாறு ஒரு வகைப்பாட்டை பார்க்க முடியும். இதிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், மயில்வாகனம் தெய்வானை தம்பதிகளினுடைய பிள்ளைகள். மயில்வாகனம் ஒரு விவசாயி, அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவி தெய்வானை, மூத்த மகன் நாகேந்திரம், இரண்டாவது தாமோதரம், பிறகு 2 தம்பிகள் அவர்களுக்கு, கடைசி மகள் இந்திராணி. இது ஒரு குடும்பம். அதே நேரத்திலே சமதையாக அடுத்தது மச்சான் முறையான உறவுள்ள குடும்பம் செல்லையா. அவர் ஒரு விவசாயி, அவருடைய துணைவியார் அபிராமி, இவர்களுடைய ஒரே ஒரு மகள் சௌந்தரம். இது 2வது ஒரு குடும்பம் சார்ந்த பதிவு இந்த நாவலிலே. இந்த நாவலிலே அந்த கதைப்போக்கின் ஒரு முக்கியமான புள்ளியாக இயங்குகிற இன்னொரு பாத்திரம் அதிபர் சின்னத்தம்பி அவர்கள். இவர் 2வது முக்கியமான ஒரு வரிசை. இந்த பாத்திரங்களினுடைய பயணத்திலே மாமா, ராசம்மா, தங்கராசா, மனோன்மணி, கோணாமலை கிழவர், பரமன், பாலா, லட்சுமி, எம்பி, பொன்னம்பலம், அருளன், இப்படி பாத்திரங்கள் இருக்கு. இந்த பாத்திரங்கள் என்பன ஒரு நீண்ட தொடர்ச்சியாக பயணப்படக்கூடிய பாத்திரங்கள் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது இந்த நாவலை நாங்கள் இன்னொரு தளத்திலே உரையாட விரும்புகிறோம், அந்த பாத்திரங்களினுடைய பார்வை. ஏனென்று சொன்னால், இந்த பாத்திரங்கள் தாமோதரம் என்கின்ற தலைமை பாத்திரத்தை மையப்படுத்தியே தொடர்புற்று செல்கின்ற காரணத்தினால் இந்த நாவலிலே வருகிற பாத்திரங்களை தாமோதரத்தின் உறவடிப்படையிலே நாங்கள் இந்த வரிசையிலே பார்க்க முடியும். அப்படி நாங்கள் பார்க்கின்ற போது தாமோதரம் இந்த நாவலினுடைய தலைமை பாத்திரம். சௌந்தரம் என்கிற பாத்திரம் தாமோதரத்தின் மச்சாள். அவள் ஏற்கனவே சொன்னது போல செல்லையா அபிராமியினுடைய மகள். மயில்வாகனம் தாமோதரத்தின் தந்தை, தெய்வானை தாமோதரத்தினுடைய தாய், செல்லையா தாமோதரத்தினுடைய மாமா, அபிராமி தாமோதரத்தினுடைய மாமி, நாகேந்திரம் தாமோதரத்தினுடைய அண்ணன், இந்திராணி தாமோதரத்தினுடைய தங்கை. இது ஒரு கட்டம். தொடர்ந்து பாருங்கள், இந்த தாமோதரத்தினுடைய இன்னொரு மாமி தம்பலகாமத்திலே இருப்பவர், அவர் ஒரு ராசம்மா. தம்பிராசா என்று அறிமுகமாகிற ஒரு பாத்திரம் வரும், அது தாமோதரத்தினுடைய மச்சான், ராசம்மாவினுடைய மகன். இன்னொன்று வயது முதிர்ந்து ஆலங்கணியிலே ஆர்ப்பாட்டமாக இருக்கிற ஒரு பாத்திரம், தாமோதரத்தினுடைய பெத்தப்பா கோணாமலை கிழவர். இவர் அடுத்தது சின்னத்தம்பி ஆசிரியர். இவர் தாமோதரத்துக்கு ஆசிரியர், வழிகாட்டி, பாடசாலை அதிபர் என்கின்ற ஒரு பிரதான அடையாளம் பெற்றவர். இதிலே கவனியுங்கள், 3 பேர் மிக முக்கியமான பாத்திரங்களாக இங்கு வரிசை பெறுகிறார்கள். அந்த வரிசையிலே அடுத்து பரமன், பாலன் ஆகியோர் தாமோதரத்தின் நண்பர்களாக அறிமுகமாகிறார். தாமோதரத்துக்கு நிறைய நண்பர்கள் வந்திருந்தாலும், பல இடங்களிலே அவர்கள் பதிவு பெற்றாலும், அதிலே அருளன், பொன்னம்பலம் முதலானவர்கள் கதையோட்டத்திலே வருபவர்கள். ஆனால் முக்கியமாக அந்த தாமோதரத்தின் புள்ளியோடு நெருங்கி பயணப்படுகின்ற நண்பர்கள் சார்ந்த பாத்திரங்களாக பரமனை, பாலாவை நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். லக்ஷ்மி தாமோதரத்தின் நண்பனான பாலாவினது மச்சான். இந்த வரிசை. எம்பி இந்த கதைப்போக்கின் ஒரு புள்ளி, பிரதேச உறுப்பினராக, மக்கள் பிரதிநிதியாக இந்த கதையிலே வருகிற பாத்திரம். இந்த வரிசையிலே இந்த நாவல் தொடர்பான பாத்திரங்களும், அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் பாத்திரத்தினுடைய தொடர்பு எப்படி தாமோதரம் என்கிற தலைமை பாத்திரத்தோடு தொடர்பு பட்டு பின்னி பயணப்படுகிறது என்பதையும் நாங்கள் விரிவாக பார்த்திருக்கிறோம். இந்த வரிசையிலே இப்போது நாங்கள் கதைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். அந்த வரிசையிலே நாங்கள் பார்க்க வேண்டியது, ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது. நாவலினுடைய கருப்பொருளை நாங்கள் சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். ஆலங்கணி ஒரு விவசாய கிராமம். அந்த ஆலங்கணி என்கின்ற விவசாய புலத்திலே பிறந்து வாழ்க்கை தொடர்பான கனவுகளோடு கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு முயன்றவன் தான் யார்? தாமோதர். அந்த ஆலங்கணியிலே துடிப்பான சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டும், ஒரு பெரிய மாறுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கனவோடு தொழில் புரிந்தவர், கடமையாற்றியவர் சின்னத்தம்பி ஆசிரியர் அதிபர்.
அவருடைய வழிகாட்டலிலே 8ஆம் வகுப்பு சித்தி எழுதிய பிறகு மேற்படிப்பை தொடருவதற்கு பொருத்தமான இடம் நெல்லியடியில் மகாவித்தியாலயத்திலே அது சாத்தியம் என்று அவர் கருதி தன்னுடைய மாணவனான தாமோதரத்தை அவர் நெல்லியடிக்கு அனுப்பி வைக்கிறார். ஆலங்கேணியில் இருந்து நெல்லியடிக்கு சென்று கல்வி கற்ற அந்த தாமோதரம் தந்தையினுடைய திடீர் இறப்பு காரணமாக எவ்வளவோ கனவுகளையும் கல்வி தொடர்பான எதிர்பார்ப்புகளையும் தன்னகத்தை கொண்டிருந்தவன் அந்த இறப்பின் காரணமாக சின்ன வயசிலே இருந்து தன்னோடு கூட பழகியவள், தான் மனதார நேசித்த அந்த பாத்திரமான சௌந்தரம், அவளோடு ஒரு உறவையும் நெருக்கத்தையும் கொண்டிருந்த அந்த தாமோதரம், அவளை கூட திருமணம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான நிலை சூழலிலே அந்த கட்டத்தில் குடும்ப பொறுப்பை பிரதானமாக கருதி தன்னுடைய தொழிலையும் நோக்கி நகர்கிற ஒரு சூழலையும், ஒரு கட்டத்திலே சௌந்தரமும் பிறகு தாமோதரமும் ஆசிரியர்களாக தங்களை நிலைப்படுத்திய போதும் கூட இன்னும் ஒரு குடும்ப சூழலிலே ஒரு ஆரோக்கியமான மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் காத்திருக்கின்ற அந்த புள்ளியும் தான் இந்த நாவலினுடைய கருவாக இருக்கிறது. இந்த கதை நிகழுகிற களத்தை பற்றி நாங்கள் முதலிலே சுருக்கமாக சொல்ல வேண்டும். கதை நிகழுகிற களம் எது? கிழக்கிலங்கையிலே ஆலங்கேணி என்கிற கிராமம் கதை நிகழுகிற களம். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலகர் பிரிவுக்குட்பட்ட ஒரு கிராமம் தான் ஆலங்கேணி. திருகோணமலையில் இருந்து 10 மைல் தொலைவிலும் தம்பலகாமத்தில் இருந்து 5 மைல் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஆலங்கேணி. ஆலங்கேணி வரலாற்று பழமை மிக்க ஒரு இடம். ஆலங்கேணியை சுற்றியுள்ள பகுதிகள் வரலாற்று பெருமை மிக்கவை. அத்தகைய ஒரு சிறந்த விவசாய களத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் பிரதானப்படுத்தியதாக அந்த கிராமத்தோடு தழுவிய ஊர்களை சார்ந்த பல குறிப்புகளையும் இணைத்ததாக தம்பலகாமம் பற்றிய விவரிப்புகளும் குறித்த ஒரு சில இடங்களிலே நெல்லியடி தொடர்பான சில தரவுகளையும் கதைப்போக்கிலே கூறி செல்வதாக இந்த கதையினுடைய களம் விரிகிறது. அந்த வரிசையிலே நாங்கள் இப்போது கதைப்போக்கை தெளிவாக பேசிக்கொள்வோம். கதைப்போக்கு, இந்த கதையை பாருங்கள் மாணவர்களே. ஆலங்கேணி அந்த கிராமத்திலே நெல்லியடிக்கு கற்பதற்காக சென்ற தாமோதரம் ஒரு வருஷ பிறப்புக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் அவன் வீடு நோக்கி வருகிறான். 8ஆம் வகுப்பிலே சித்தி அடைந்தவன், ஏலவே நாங்கள் சொன்னது போல நெல்லியடி நோக்கி சென்று கற்பதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய உயர்ச்சிக்கும் மேன்மைக்கும் சிறப்பு என்று கருதி சின்னத்தம்பி ஆசிரியர் அனுப்பிய சூழ்நிலையில் அங்கு போய் கற்றவன், விஞ்ஞான பிரிவிலே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தவன், இறுதியிலே பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டிய காலம் நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் வருஷப்பிறப்பினுடைய அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வோம், வீட்டு நோக்கி வருவோம் என்கின்ற அந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்துகின்ற ஒரு அம்சமாக அவன் தன்னுடைய கிராமம் நோக்கி வருகிறான். பரீட்சை ஏலவே கொஞ்சம் முன்னராகவே முடிந்ததன் காரணத்தினாலும் இவர்களுக்கு பரீட்சை இருப்பதனால் உயர்தர பரீட்சை இருப்பதன் காரணமாக விரைந்து பாடங்களை தொடர வேண்டிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக வருடப்பிறப்பு முடிந்து அடுத்த நாள் 15ஆம் தேதியே புறப்பட்டு யாழ்ப்பாணம் நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடும் அறிவுறுத்தலோடும் தான் தாமோதரம் ஆலங்கேணிக்கு வருகிறார். ஒரு உயர்தரம் படிக்கின்ற மாணவனுடைய வருகை முதலாவது காட்சி, அதுதான் தொடக்க புள்ளி. இந்த நாவலில் அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவன் வருகிற அந்த தாமோதரம், இதிலே ஒரு உயிர் துடிப்பான விஷயம் பாருங்கள். அதிலே ஒரு தனியே ஒரு கேள்வியாக நாங்கள் அதை பார்ப்போம். தாமோதரத்துக்கும் சௌந்தரத்துக்கும் இடையிலான அந்த உறவு பிணைப்பும் உறவு ஊடாட்டம் மிக வித்தியாசமானது. சின்ன வயதிலே அவன் சைக்கிளிலே ஏற்றி திரிந்தவள், அடிபட்டு விளையாடி மகிழ்ந்து திரிந்தவள் ஒரு உறவு முறை சார்ந்த சொந்த மச்சாள். யார்? தாமோதரத்துக்கு சௌந்தரம். இப்படியாக பழகியவன் இன்று வருகிறான். வந்த சூழ்நிலையிலே வந்ததன் பிறகு அவளுடைய உள்ளத்திலே எப்படி தாமோதரம் மீது அவனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு மேலிடுகிறது என்பது தொடங்கி தாமோதரத்தினுடைய உள்ளத்திலே சௌந்தர மீதான அந்த காதலும் அந்த அவள் மீதான அந்த ஈர்ப்பும் அப்படியே பற்றி படர்கின்ற அந்த காட்சியை வகராசரத்தினம் அவர்கள் மிக உயிரோட்டமாக பதிவு செய்வார்.
அது காதலின் அந்த மென் உணர்வின் அந்த பருவத்தின் எழுச்சியை, அந்த நினைவுகளின் பயணத்தை அது அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக அவன் வந்த உடனேயே அவனுடைய மனதை சுற்றி படர்கிறது எது நினைவுகள் என்று சொல்லி சொன்னால், இந்த சௌந்தரத்துக்கும் தாமோதரத்துக்கும் இடையிலான அந்த உறவு துடிப்பு. இந்த நாவலின் கதை போக்கே நாம் ஏலவே கதை கருவின் மையத்தை பேசி இருக்கிறோம். அது இந்த ரெண்டு பாத்திரங்களுக்கு இடையிலான அந்த அகமன போராட்டங்கள் தான், காதல் சார்ந்த உணர்வின் பயணம் தான். ஆனால் ராசரத்தினம் அவர்கள் இந்த நாவலை ஒரு பெரும்படையலாக்கிய இந்த நாவலை அதற்குள்ளே அந்த காலத்தின் நிகழ்நிலையை, அந்த காலத்தின் அரசியலை, அந்த காலத்தின் சமூக பொருளாதாரத்தை, அந்த சமூக பரப்பின் புவியியலை அதுக்குள்ளே உள்ளிட்டு செல்வார். அந்த வரிசையிலே அவன் வந்த போதே ஆரம்பிக்கிறது அந்த எம்பி ஊர் நோக்கிய வருகை. மாணவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இது ஒரு கதையை மீட்கும் நேரம். நாங்கள் அந்த கதையை மீளவும் வாசிக்கின்ற போது, அதை கேட்கின்ற போது எந்த மாதிரியான வினாவும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற உணர்வு எங்களுக்கு வரும். அதற்காக அந்த கதையை நீங்கள் ஒரு வாழ்வின் படிவாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அந்த எம்பி பற்றிய வருகையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த எம்பி ஊர் நோக்கி வருகிறார். தேர்தலிலே வெற்றி பெற்று வெற்றி கொண்டாட்டம் முடிந்து 9 மாதங்கள் கழித்து அந்த வெற்றியீட்டி கொடுத்த மக்களை சந்திக்கலாம் என்ற நினைப்போடு அவர் ஊர் நோக்கி வருகிறார். அப்படி வருகிறவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்கின்ற உரையாடல் பரவலாக நிகழ்கிறது. அவருக்கு ஒரு ஆடு வெட்ட வேண்டும், அவருக்கு ஒரு பெரிய மாலை போட்டு லவுட் ஸ்பீக்கர் கட்டி பெரிய அளவு ஆர்ப்பாட்டமாக அவரை வரவேற்க வேண்டும் என்று அவர் சார்ந்த அனுதாபிகள் ஒரு சிலர் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் உயர்தரம் படித்துக் கொண்டிருக்கின்ற தாமோதரம் இந்த விடயத்தை எப்படி அணுகினான், எப்படி அதிலே அவனுடைய கருத்துகள் செல்வாக்கு பெற்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வருகையை தாமோதரம் மிகச்சரியாக எதிர்கொள்கிறார். அவர் வருகிற போது அவருக்கு எதை முன்வைக்க வேண்டும், இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. அவர் தன்னுடைய தொகுதி மக்களை சந்திக்க வருகிறார், அது அவருடைய கடமை சார்ந்த விடயம். நாம் எமது அடிப்படையான பிரச்சனையை அவருக்கு முன்வைப்போம். ஏனென்றால் அங்கு இருந்த பலர் பல்விதமான எண்ணங்களோடு இருக்கிறார்கள். ஒருவர் வாசிக சாலை கட்டலாம் என்கிறார், இன்னொருவர் வேறு வகையான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அந்த இடத்திலே மக்களுக்கு எது தேவை, நிலைத்த ஒரு இருப்புக்கு எது தேவை என்பதை மிக தெளிவாக முன்வைத்து, ஒரு தெரு எங்களுக்கு தேவை, நாங்கள் அமைப்பதற்கு ஒரு சரியான நீர்வழி தேவை, இதை அவர் சரியாக இனங்காட்டி அந்த மகஜரை கொடுத்து முன்வைத்து அறிக்கையிட்டு தன்னுடைய ஆற்றலை பதிவு செய்தவர் ஒரு கட்டத்திலே நெல்லியடி நோக்கி பயணமாகிறார். தன்னுடைய கற்றலினுடைய தொடர்ச்சியை தொடருவதற்காக அதுக்குள்ளே பல சம்பவங்கள் வரும். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். நாங்கள் குறிப்பான இடங்களிலே அவற்றை தொடர்ந்து பார்ப்போம். தாமோதரம் நெல்லியடிக்கு மீளுதல் கதைப்போக்கின் அடுத்த கட்டம். அவர் போய் குறிப்பிட்ட காலத்திலே கற்க வேண்டும், உயர்தர பரீட்சையிலே தான் ஒரு டாக்டராக வர வேண்டும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த கனவாக இருந்தது. அதிபர் அவர்கள் சின்னத்தம்பி ஆசிரியரும் அதையே அவன் பொருட்டு கனவு கண்டார். அவன் ஒரு உயர்ந்த மனிதனாக நிமிர வேண்டும், அவனுக்கு அந்த அத்துணை ஆற்றல்களும் கொண்டவன் அவன் என்று அவர் நம்பி இருந்தார். இப்படி போனவன் வாழ்க்கையிலே விதி விளையாடுகிறது. நல்ல ஆரோக்கியமாக, உங்களுக்கு தெரியும் தாமோதரத்தின் அப்பா எப்படியான உடல் வல்லமை கொண்டவர். காவுதடியை தூக்கி கொண்டு நீண்ட பயணம் நடந்து சென்று ஒரு பொழுது இரவிலே அங்கே தங்கி இருந்து திருப்பி காவுதடிகளை சுமந்து கொண்டு, தோளிலே காவுதடியை சுமந்து கொண்டு, பால் சுமந்து, பல வேளைகளிலே பல பொருள்களை அவர் சுமந்து தன்னுடைய குடும்பத்துக்காக அன்றாட வாழ்வுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த ஒரு மனிதன், ஆரோக்கியமாக இருந்த மனிதன் திடீரென்று உயிர் பிரிந்தார். இந்த செய்திதான் தாமோதரத்தினுடைய வாழ்க்கையை போக்கை நிலைமாற்றுகிறது. பரீட்சையை அண்மித்த ஒரு காலம், அண்மித்து இருக்கிற போது செய்தி தந்தி போகிறது சின்னத்தம்பி ஆசிரியருக்கு. அவர் நெல்லியடியிலே அந்த வேளையில் இருக்கிறார் அதிபர், அவர் ஆசிரியர், அவனுக்கு அதிபர். அந்த இடத்திலே அவர் என்ன செய்கிறார், இதை சொல்லுவோமா அல்லது கொஞ்சம் தாமதிப்போமா அல்லது இதை என்ன செய்யலாம் என்று தடுமாறி வீட்டிலே அவருடைய துணைவியாரின் ஆலோசனைப்படி அவனை முதலிலே ஆலங்கனிக்கு அழைத்து செல்வோம், ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் சென்று வருவோம் என்று சொல்லிக்கொண்டு சின்னத்தம்பி ஆசிரியர் அவனை அழைத்து கொண்டு புறப்படுகிறார். ஒரு கட்டத்திலே அவர் சொல்லுவார்,
அவர் மிக சுவையினமுற்றிருக்கிறார் என்ற செய்தியை, அப்பா சுவையினமுற்றிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லுவார். அவனுக்கு விளங்கிவிடும் ஏதோ நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டது என்பது அந்த பாத்திரத்தினுடைய உள்ளத்திலே ஒரு பெருந்துடிப்பை தருகிறது. தாமோதரம் துடித்து போகிற போது, வீடு நெருங்குகின்ற போது பறை கேட்கின்றது. இறப்பு நிகழ்ந்து விட்டது என்ற பெரும் இடி, பேரிடி அவனை வந்து உருக்குலைத்து விடுகிறது. அவன் உள்ளத்தை நொறுக்கி விடுகிறது. அவன் போராடி தனக்குள்ளே சிதைகிறான். இத்தகைய ஒரு இழப்பு அவனை ஒரு குடும்ப பொறுப்புள்ளவனாக சிந்திக்க வைக்கிறது. ஏலவே நீங்கள் சொன்னது போல இந்த நாவலிலே மயில்வாகனம், தெய்வானை என்ற தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகளிலே மூத்தவன் நாகேந்திரம். அந்த நாகேந்திரம் சின்ன வயதிலே விரும்பி ஒருவரை திருமணம் செய்து, அவருக்கு 21 வயசு அந்த திருமணம் செய்து அந்த நாவல் பேசுகின்ற காலத்திலே அவருக்கு 21 வயசு. அப்படியான வயசிலேயே தன்னுடைய விருப்பப்படி பெரிய பொருளாதார வளமற்ற இடத்திலே திருமணம் செய்தவர். அதே நேரத்திலே அவர் திருமணத்தை வீட்டுக்காரர் ஏற்கவில்லை, குறிப்பாக மயில்வாகனம் ஏற்கவில்லை. ஆகவே இரண்டு வீட்டுக்கும் இடையிலே, குறிப்பாக நாகேந்திரத்துக்கும் மயில்வாகனத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை கிடையாது. அவன் கள்ளமாக வந்து போவான், தெரியாமல் வந்து போவான். அப்ப அவன் வந்து குளறி வரவேற்கிறான். தன் தம்பியை கண்டவுடன், அப்பா என்னாலதான் செத்து போனார் என்று சொல்லி ஓ என்று அழுது அவர் குளறுவான். இந்த இடத்திலே தான் தாமோதரம் யோசிக்கிறான், நான் குடும்ப பொறுப்போடு இனி செயற்பட வேண்டும். எனக்கு 2 தம்பிகள் உண்டு, என்னுடைய தங்கை உண்டு. அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு நான் கொண்டு வர வேண்டும். அது என்னை சார்ந்தது. நான் என்னுடைய ஆசாவாசங்களை, என்னுடைய விருப்பங்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு என்னுடைய சகோதரங்களுக்காக நான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நோக்கி அவன் நகருகிறான். இந்த சூழ்நிலையிலே இறப்பு நிகழ்ந்த பிறகு, அதுக்குரிய கடமைகள் 3ஆம் நாள் கடமைகள் எல்லாம் முடிந்த பிறகு அவனை அதிபர் சின்னத்தம்பி அழைத்து செல்லுகிறார் நெல்லியடிக்கு. அவன் பரீட்சை எழுதுகிறான். ஆனால் பரீட்சையிலே அவனால் ஒரு சாதாரண சித்தியை பெற்றுக் கொள்ள முடிகிறது. இந்த சூழ்நிலையிலே அவனுடைய மனப்போராட்டத்தின் விளைவு, அவன் சௌந்தரத்தோடு தன்னை வேறுபடுத்தி கொண்டு ஒரு வகையில ஒதுங்கி வாழ முனைகின்றான். சௌந்தரத்துக்கு தன்னுடைய செய்தியை சொல்லுகிறான். இனி இது தொடருவது சிரமம் என்பது போன்ற ஒரு உணர்வை அவன் முன்வைக்கின்றான். இதனால் சௌந்தரம் உடைந்து சிதறுகிறான். இவர்களுடைய அந்த காதல் பயணத்தின் ஒரு பெரிய ஒரு அழுத்தமான காலகட்டமாக இது மாறுகிறது. இந்த சூழ்நிலையில் தாமோதரமும் சௌந்தரமும் இந்த நெருக்கடிகளை எவ்வாறு அணுகி கொண்டனர் என்பதை கதை அப்படியே பயணப்படும். இந்த கதையிலே ஒரு காத்திருப்பாக இந்த இருவருடைய வாழ்வியலும் ஒரு தொக்கி நிற்கும். இந்த கட்டத்திலே அவர்களுடைய கதை நிற்கும். வெறுமனே இவர்களுடைய கதை அன்று. நாம் மேலவே சொன்னது போல நாவலிலே ஆலங்கனி, தம்பலகாமம் பகுதிகளின் அந்த சூழல், அந்த பகுதி மக்களினுடைய அரசியல், சமூக வாழ்வு, பொருளாதாரம், அவர்களுடைய சமய நம்பிக்கைகள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய வாழ்வியலின் ஒவ்வொரு கூறையும் மிக நுண்ணியதாக, அது எங்களுடைய ஒரு காலகட்டத்தின் பதிவாக, ஒரு சமூக பிரதியாக. ஏனென்று சொன்னால், இந்த நாவலை நாங்கள் வாசிக்கின்ற போது, ஒரு பிரதேச நாவலை நாங்கள் கற்கின்ற போது, ஒரு சமுதாயத்தின் வரலாறை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டவர்களாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக ஆசிரியர் இந்த விடயங்களை எங்களுக்கு முன்னாலே முன்வைத்திருக்கிறார் என்பது முக்கியம். வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்ற இந்த நாவல் பயணத்திலே நாம் பின்வரும் விடயங்களை சிறப்பாக நோக்கி இருக்கிறோம். இந்த நாவலை குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது, முதலாவதாக இந்த நாவலிலே வருகிற பாத்திரங்களினுடைய இயல்புகள் குறித்த பதிவுகள் மிக பிரதான இடத்தை பெறுகின்றன. அந்த வரிசையிலே தலைமை பாத்திரமாக செல்வாக்கு பெறுகிற தாமோதரம், சௌந்தரம், சின்னத்தம்பி அதிபர், மயில்வாகனம், தெய்வானை, செல்லையா, அபிராமி, நாகேந்திரம், கோணாமலை கிழவர், பரமன், பாலா, லக்ஷ்மி உள்ளிட்ட ஒரு பாத்திரங்களுடைய பண்புகளை நாம் இங்கு பதிவு செய்வோம். அன்பான மாணவர்களே, இந்த பாத்திரங்கள் தொடர்பான பார்வையிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சில பாத்திரங்கள் நாங்கள் ஏலவே சொன்னது போல பல ஆளுமை பண்புகளை கொண்ட பாத்திரங்களாக, முன்மாதிரியான இயல்புகள் கொண்ட பாத்திரங்களாக எங்களோடு பயணப்படும். அவற்றை நாங்கள் சரிவர இனங்கண்டு அவற்றை சந்தர்ப்ப சூழ்நிலைகளோடு முன்வைக்க வேண்டும். அவற்றை நாம் முதலாவது வினா பகுதிக்குள்ளே பார்த்துக்கொள்வோம். இரண்டாவது பகுதி தாமோதரத்துக்கும் சௌந்தரத்துக்கும் இடையிலான அந்த உறவு பிணைப்பு.
ஒரு அன்பான சிறுவயது முதலே குடும்பத்தால் ஈர்க்கப்பட்டு குடும்பத்தோடு கலந்திருக்கின்ற அந்த மச்சான் மச்சாள் உறவு எப்படி அது வளர்ந்து விரிகிறது, ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளும் எப்படியான தாக்கத்தை அந்த உறவு தன்மை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதிதான் தாமோதரத்துக்கும் சௌந்தரத்துக்கும் இடையிலான அந்த உறவு பிணைப்பு. ஏனென்றால் உறவு பிணைப்பு என்று வருகிற போது அதுக்குள்ளே ஊடலும் கூடலும் கலந்த அந்த வாழ்வை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அடுத்த விடயம் பார்க்க வேண்டியது பெண் கல்வி தொடர்பாக அன்றைய காலத்தின் சமூக நிலை. ஏன்னு சொன்னால் பெண்களுடைய சமுதாயம் இந்த நாவல் பேசுகிற காலகட்டம் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். 1960களில் ஆலங்கணியை பதிவு செய்கிறது. 1991 எழுதப்பட்ட நாவல் இந்த நாவல். ஆனால் ஆசிரியர் சொல்லுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் 1960களில் ஆலங்கணி எப்படி இருந்தது என்பதை பேசுகிறார். அப்ப இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்திலே பெண் கல்வி தொடர்பாக அந்த பெண்கள் கல்வி கற்பது தொடர்பான அன்றைய சமூகத்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, பெண்கள் தாங்கள் எவ்வாறு அந்த கல்வி தொடர்பான அனுபவத்தை உணர்ந்து கொண்டார்கள், இதில் வருகிற பெண் பாத்திரங்களில் ஒவ்வொரு வகை மாதிரியான பாத்திரங்களாக நாங்கள் இவர்களை முன்னிறுத்தலாம், இவை போன்ற காரியங்களை நாங்கள் அதுக்குள்ளே உரையாட வேண்டும். பொதுவாக பொது பரப்பிலே ஆணாதிக்க மனநிலை என்பது, ஆணாதிக்கத்தினுடைய நிலை என்பது குறித்த பார்வை மிக முக்கியமானது. இந்த சமூகத்திலே அது எவ்வாறு இருந்தது, குடும்பத்துக்குள்ளே அது எவ்வாறு இருந்தது, சமூக வட்டத்துக்குள்ளே அது எவ்வாறு இருந்தது என்ற பரப்புகள் நோக்கிய உரையாடலாக இந்த ஆணாதிக்க மனநிலை சார்ந்த பார்வை பற்றிய பதிவுகள் பிரதானம் பெறும். அடுத்த விடயம் இந்த கிராமிய வாழ்வினுடைய சமூக பொருளாதார செயற்பாடு. வாழ்வாதாரங்களை முன்வைத்து செல்லுகின்ற போது அந்த வாழ்வாதாரத்தை எப்படி அந்த தொழில் முயற்சிகள் பிரதானம் பெறுகின்றன, பொருளாதார முக்கியத்துவம் பெறுகின்றது என்பது பற்றிய குறிப்புகள். இதிலே அடுத்த ஒரு காரியம் பாருங்கள், சமய வரலாற்று செய்திகள். இந்த நாவலிலே இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான அழுத்தமான விஷயம் திருக்கோணமலையிலே இருக்கின்ற கோணேஸ்வர பெருமானுடைய வரலாற்று பழமையின் பெருமை. எப்படி அந்த காலகட்டங்களிலே கோணேஸ்வரர் கோயில் இருந்தது, எப்படி போர்த்துகேயரால் அது அழிக்கப்பட்டது, எப்படி அது இடம் மாறியது, எப்படி அதனுடைய தொன்மை என்று விரிவு பெற்றிருக்கின்றது, இவை தொடர்பான செய்திகளும் இந்த சமயத்தோடு எப்படி சமூக வாழ்க்கை சமூக உறவு பின்னி இருக்கின்றது என்பதை எல்லாம் நாங்கள் சிந்திக்க முடியும். அந்த வரலாற்று தகவல்களை நாங்கள் இனங்காண முடியும். அத்தகைய தன்மை குறித்த பார்வை சமய வரலாற்று செய்திகளுக்குள்ளே அடங்கும். அடுத்தது அரசியல் செயற்பாடு. அந்த காலகட்டத்திலே எப்படி தேர்தல் நடந்திருக்கிறது, தேர்தல் முறை இருந்திருக்கிறது, தேர்தலிலே எப்படி இனங்களுக்கு இடையிலே எப்படியான ஒரு அலவரிசை தொழிற்பட்டு இருக்கின்றது. அந்த காலத்திலே அரசியல்வாதிகள், குறிப்பாக இதிலே தமிழரசு கட்சி எம்பி ஒருவர் அறிமுகமான பார்வை குறித்த செய்திகள், அவர்கள் எப்படியான நோக்கோடு இருந்திருக்கிறார்கள், சமூகம் எப்படி அந்த செயற்பாடு இருந்திருக்கிறது, இவை தொடர்பான விஷயங்கள். அந்த காலத்திலே இனமுரண்பாட்டு சூழல் தொடர்பான தன்மை எப்படி 50களிலே நடைபெற்ற அந்த பாதிப்புகள் குறித்த விடயங்கள், இவை பற்றிய விடயங்கள் எல்லாம் அரசியல் சார்ந்த பதிவுகளுக்குள்ளே நாங்கள் பார்க்க வேண்டியவை. குடும்ப உறவுகளுக்கு இடையிலான இடைவினைகள், குடும்ப உறவுகள் எப்படி ஒரு சொந்தங்களுக்குள்ளே தங்களை நெருக்கி கொண்டு வாழ்ந்துகின்ற அந்த கட்டமைப்புகள், உறவை விட்டு வெளியே திருமணம் செய்கின்ற போது வருகிற அந்த சிக்கல்கள், இப்படியான பல விடயங்களை நாங்கள் அந்த குடும்ப உறவுகளுக்கு இடையிலான இடைவினைகள் தொடர்பாக பார்க்க முடியும். பண்பாட்டு அம்சங்கள் என்பன இந்த நாவலிலே அழுத்தமான ஒரு விடயம் என்று நாங்கள் கருத முடியும். பண்பாட்டு அம்சங்கள் பற்றி பேசுகின்ற போது அது உணவு பண்பாடாக இருக்கலாம், உடை சார்ந்த பண்பாடு, தொழில் சார்ந்த பண்பாடு, கருவி சார்ந்த பண்பாடு, சடங்குகள், மத நம்பிக்கைகள் உள்ளிட்டு விரிவு பெறுகின்ற இந்த பண்பாட்டு கூறுகள் எப்படி இந்த நாவலிலே பதிவு பெற்றுள்ளன, அவை குறித்த விடயங்கள் எப்படி உள்ளன என்பதை குறித்து நாங்கள் சிலாகிக்க முடியும். இந்த நாவலில் நிறைய இலக்கியங்க மேற்கோள்கள் வருகின்றது. ஒரு வகையிலே சொல்ல போனால் ராசரத்னம் அவர்கள் தன்னுடைய அந்த இலக்கிய அனுபவத்தை தான் நேசிக்கிற பாத்திரங்களின் மீது அழகாக ஏற்றி பயணப்பட்டிருக்கிறாரோ என்று நாங்கள் உணர முடியும். அப்படித்தான் அதை புரிய முடியும். தாமோதரம் அப்படி அந்த இலக்கியங்களோடு தோய்ந்து வருகிற ஒரு பாத்திரமாக வருவான். பல இடங்களில் அவன் பாரதியோடு சுற்றி சுழல்வான். அதை நாங்கள் பார்க்கலாம். இதிலே பெறுகிற இலக்கிய மேற்கோள்கள் அது திருமூலருடைய பாடலாக இருக்கலாம், ஆண்டாளுடைய பாசுரமாக இருக்கலாம், சலமனவர்களுடைய கவிதை பகுதியாக இருக்கலாம், அதே வேளையிலே பாரதியினுடைய இலக்கிய பாடல்களாக இருக்கலாம். எந்த வகையிலே முக்கியத்துவம் பெற்றுள்ளன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது இயற்கை வர்ணனைகள்.
ஒரு மொழியினூடாக வாசிப்பவர்களுக்கு உள்ளத்திற்குள்ளே ஒரு அகப்படத்தை, ஒரு அகச்சித்திரத்தை அழகாக பதிக்கக்கூடிய வகையிலே அந்த வர்ணனைகள் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன என்பது கவனிப்புக்குரிய விஷயம். கதாசிரியர் அதை சொல்லிச் செல்லுகிற போது ஒரு களத்தை அவர் விவரிக்கிறார். ஒருவன் பயணப்படுகிறான் என்றால் அவன் எவ்வாறு நடக்கிறான், பயணப்படுகிறான் என்றால் அதை அப்படியே எங்களுக்குள்ளே கொண்டு வந்து சித்தரித்து காட்டுவார். ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வர்ணிக்கின்ற இடங்கள் அவையெல்லாம் மிக மிக வித்தியாசமாக இருக்கும். இதிலே முதல் நாங்கள் இயற்கை வர்ணனைகள் பற்றிய விஷயங்களை இங்கு சொல்லி இருக்கிறோம். இதுபோல வர்ணனைகள் நிறைய உண்டு. புவியியல் சார்ந்த விவரிப்புகள், எனவே சொன்னது போல அந்த புவியியல் பரப்பு தமிழாமம் பற்றியது, ஆலங்கேணி பற்றியது, அதனுடைய இயல்பு தன்மை எப்படியான அம்சங்களோடு அது கொண்டு பயணிக்கின்றது என்பது பற்றிய நிறைய விடயங்களை நாங்கள் புவியியலுக்குள்ளே பேச முடியும். அவற்றை நாங்கள் பார்க்கலாம். புவியியல் சார்ந்த நாவலிலே கையாளப்பட்டிருக்கின்ற மொழி நடை என்பது மிக முக்கியமானது. காரணம், வாசகர்களுடைய மனவெளியிலே ஒரு சரியான சித்தரிப்பை நிறுவுவதற்கு அவர் எவ்வளவு நெருக்கமான ஒரு மொழியை, குலைவான மொழியை இந்த இடங்களிலே முன்வைத்திருக்கிறார். அதனுடைய கூறுகள் என்ன என்பதை நாங்கள் விரிவாக அங்கு பார்ப்போம். அடுத்தது நாவலின் ஊடாக வெளிப்படுகின்ற படிப்பினைகள் சார்ந்த பகுதி. அப்ப படிப்பினைகள் எவ்வாறு வருகின்றது என்பதை பற்றியும், அடுத்து தலைப்பின் பொருத்தப்பாடு, நிறைவாக கடந்த வினாவிடை சார்ந்த பகுதி. இந்த வினாவிடை சார்ந்த பகுதியிலே ஏலவே கடந்த வருடம் வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது பகுதியிலே ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் அதை ஒட்டி வரக்கூடிய ஏனைய வினாக்கள் சார்ந்தும் நாங்கள் பார்க்க இருப்போம். அந்த வரிசையிலே இப்போது அடுத்த களத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கிறோம். இப்போது நாங்கள் தாமோதரத்தின் பாத்திரம் பற்றிய, தாமோதரம் என்ற பாத்திரத்தினுடைய வகிவங்கை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். அன்பான மாணவர்களே, இந்த நாவலின் இயங்கு பாத்திரமாக, பிரதான பாத்திரமாக செல்வாக்கு பெற்றிருப்பவர் தாமோதரம். இந்த நாவல் நெடுகிலும் அவருடைய பயணம்தான் அந்த நாவலின் தீர்மானகரமான ஒரு கதையின் கருவை காவி செல்லுகிற ஒரு பாத்திரமாக அவருடைய பயணம் அமைகிறது. அந்த வரிசையிலே அந்த பாத்திரத்தை எப்படி நாவலாசிரியர் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு வகையிலே சொல்ல போனால் அந்த நாவல் ஆசிரியர் அவர் சொல்லுகிற பாங்கை பாருங்கள். தாமோதரம் பார்வைக்கு எப்படி இருப்பார்? தாமோதரம் தந்தையின் போலல்லாது சற்று நெடுகித்து வளர்ந்தவன், தாயைப் போல நிறத்தாலும் தாயை போன்றவன், செம்மை வடர்ந்த அவன் முகத்திலே உதட்டின் மேல் தலைப்பு பழுத்த கருத்த சீனட்டி நெற்கதிரின் வாக்கில் மீசை அரும்பி இருந்தது. கனவு காணும் கண்கள், தலைக்குள் எத்தனையோ சிந்தனைகள், மனதுக்குள் எத்தனையோ ஆசைகள். பாருங்கள் இந்த ஆசிரியர் எப்படி அவற்றை சொல்லுகிறார். அவனுடைய தோற்றம், அவனுடைய அந்த மீசை அரும்புகிற தன்மை, அதுக்கு அவர் சொல்லுகிற அந்த உவமை, கனவு காணுகிற கண்கள், ஒரு மனிதனுடைய அந்த உள்ளார்ந்த தவிப்பை அவன் கண்களினூடாக முன்வைக்கிற அந்த பாங்கு ஆசிரியரின் தனித்துவம். இது தாமோதரம் தொடர்பான ஒரு உருவ ரீதியான பதிவாக இதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். மாணவர்களே, இப்போது நாங்கள் தாமோதரத்தினுடைய இயல்புகள் தொடர்பாக சற்று விரிவாக பார்ப்போம். தாமோதரம் பல ஒரு ஆளுமை மிக்க ஒரு அடையாளமாக, மனிதராக திகழ்ந்த ஒருவர். இளைஞனான பரீட்சையை எதிர்கொள்ளுகின்ற அந்த தாமோதரம் எப்படிப்பட்ட பண்புகளை தன்னகத்தை கொண்டிருந்தான்? ஒரு பாத்திரத்தினுடைய பண்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த பாத்திரம் பேச முற்படுகின்ற வேளையிலே, செயற்பட முற்படுகின்ற வேளையிலே ஒரு பாத்திரத்தினுடைய இயல்பை நாங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். அந்த பாத்திரம் தொடர்பாக ஏனைய பாத்திரங்கள் சொல்லுகிற போதும் நாங்கள் அவருடைய குண இயல்புகளை இனங்கண்டு கொள்ள முடியும். ஆசிரியருடைய கூற்றுகள் ஊடாகவும் கூட ஒரு பாத்திரத்தினுடைய தன்மையை நாங்கள் அடையாளம் காண முடியும். அந்த வரிசையிலே பல நிகழ்வுகளின் ஊடாக ஒரு கூட்டாக நாங்கள் இந்த தாமோதரத்தினுடைய இயல்புகளை என்ன வகையிலே வரிசைப்படுத்தலாம் என்பதை இப்போது நாங்கள் பார்ப்போம். முதலாவது, கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற பெருவிருப்பு கொண்டவனாக இருந்திருக்கிறான். எனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம், தான் ஒரு டாக்டராக வேண்டும் என்று கனவு கண்டான். ஆக குறைந்தது ஒரு விஞ்ஞான பட்டதாரியாக வர வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாக இருந்திருக்கிறார். ஒரு மனிதன் கனவு காண வேண்டும். ஆகவே இந்த பாத்திரம் வாழ்க்கையை ஒரு தெளிவான நோக்கோடு பார்த்தவன். அந்த வரிசையில் அவனுடைய கல்வி கனவு, கல்வி தொடர்பான அவனுடைய ஆர்வம் மிக்கவன் என்பது தெளிவாக. இரண்டாவது, குடும்ப பற்று. பிள்ளைகளே,
தன்னுடைய தந்தை இவ்வளவு துன்பங்களை தாண்டி வேதனைகளை தாண்டி இந்த நீல வயதிலே அவர் காவு தடியை அந்த வேளையிலே சுமந்து செல்லுகிறார் என்று பார்க்கிற போது அவன் மனம் படுகிறவாடு, தன்னுடைய சகோதரர்கள் தொடர்பாக அவன் கொண்டிருந்த அக்கறை, தன்னுடைய அண்ணன், குறிப்பாக அண்ணனுடைய நிலை பற்றி அவனுடைய பார்வை, இவை எல்லாமே அந்த குடும்பம் மீது அவன் கொண்டிருந்த பாசம். ஆகவே குடும்பம் மீது பற்றுமிக்கவன், தன்னுடைய வீடு மீது, குடும்பம் மீது மிக பற்றுமிக்கவனாக அவனை நாங்கள் காண முடியும். சகோதரர்கள் கல்வியிலே உயர்வடைய வேண்டும் என்று கனவு கண்டவன். அவன் வந்திருப்பான். அப்ப அந்த இரவு பொழுது பிள்ளைகள் படிக்க போயிருப்பார்கள் என்று நினைத்தால் தன்னுடைய 2 தம்பிமார் அங்கு அந்த ஆலங்கணியிலே ஒரு வழக்கம் இருந்தது. இரவு பொழுதிலே மின் சூழ் பிடித்து அப்படியே நண்டு குத்துகின்ற ஒரு பொழுதுபோக்கான, அது ஒரு வாழ்வியலோடு பின்னிய ஒரு நடைமுறை. அந்த தம்பிமார் போய் கொண்டு வந்த நண்டு குத்தி வந்ததை அவன் சாப்பிடுவான். ஆனால் அவன் அவ்வாறு அவர்கள் படிக்காமல் இவ்வாறு அந்த பொழுதை இப்படி கழிக்கிறார்களே என்று அவன் படுகிற ஆதங்கம், அது ஒரு முக்கியம். தந்தை இறந்து விட்டார் என்ற சூழ்நிலையிலே தன்னுடைய வாழ்க்கை மீதான எல்லா கனவுகளையும் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு தன் சகோதரர்கள் நன்றாக நிமிர வேண்டும் என்று அவன் நினைத்தானே, அதுதான் அந்த சகோதரர்கள் தொடர்பாக அவன் கொண்டிருந்த பாசத்துக்கு ஒரு அடையாளம் என்று நாங்கள் சொல்லலாம். பாருங்கள், அவன் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சுயநலம் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை மீது கட்டமைத்திருக்கின்ற கனவுகள் என்றது ஒன்று இருந்தால், அதை தியாகம் செய்கின்ற ஒரு துணிவு கொண்டவனாக, மற்றவர்களுக்காக தன்னை ஒறுக்கின்றவனாக, தன்னுடைய தியாகங்களை ஒதுக்கி வாழ துணிதல் என்கிற மனம் கொண்டவனாக நாங்கள் ஆரை காண முடியும்? தாமோதரத்தை காண முடியும். அவன் இன்னொரு பெரிய பண்பு பாருங்கள், பெரியோர்கள் மீது பணிவுடையவன். அது பெரியோர்கள் மீது பணிவுடையவன் என்றால் தான் மதிக்கின்ற மனிதர்கள், தான் உயர்வாக நினைக்கின்ற அந்த மனிதர்களை காணுகிற போது, குறிப்பாக அவன் சௌந்தரத்தினுடைய அப்பா செல்லையா, பாருங்கள் அந்த உரையாடல் நடக்கும். அவர் படிப்பதை விரும்பவில்லை, சௌந்தரம் தொடர்ந்து படிப்பதை செல்லையா விரும்பவில்லை. அந்த சூழ்நிலையிலே அதை சௌந்தரம் சொல்வாள், நீங்கள் மாமாவிடம் நேரே சொல்லுங்கள், நான் படிக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது கூட அவன் சொல்லுவான், நான் நேரே அவரோடு எவ்வாறு சொல்வது, என்னை அவர் தூக்கி வளர்த்தவர் அல்லவா என்று சங்கடப்படுவான். அது சிலவேளை தவறாக போய்விடும். நான் நெல்லியடி சென்று ஒரு கடிதம் எழுதுகிறேன், நிதானமாக எழுதுகிறேன் என்று அவன் சொல்ல முனைகிற இடம் இருக்கிறதே. அதே மாதிரி அவர் பெரியோர்களை மதிக்கிற பாங்கு பார்த்தால், சின்ன தம்பி அதிபர் அவர்களை அவன் வந்த உடனேயே போய் அவன் சந்திப்பான், அப்படி எழுந்து நிற்பான், பக்குவமாக நடந்து கொள்வான். இப்படியான தன்மை அவன் பெரியோர்களை மதிக்கின்ற, மூத்தோர்களை கனம் பண்ணுகின்ற ஒரு உயர்ந்த விழுமியத்தின் அடையாளமாக தாமோதரம் திகழ்ந்திருக்கிறான் என்பதை நாம் மனங்கொள்ள முடியும். அடுத்த ஒரு பண்பை பாருங்கள், முற்போக்கான சிந்தனை. இருக்கின்ற நிலைமையில் இருந்து விடுபட்டு ஒரு மாற்றத்தை அவாவிய ஒரு சிந்தனை, அது ஒரு முற்போக்கு சார்ந்தது. இயல்பாக அவனுடைய கருத்தோட்டம் என்பது ஒரு சோசலிச தத்துவார்த்த தளத்திலே விரிந்து பரவியது. அவனுடைய சிந்தனை பரப்புக்குள்ளே சோசலிசம் இருந்திருக்கிறது. அது அந்த காலத்தினுடைய ஒரு விளைவாக இருந்து புரிந்து கொள்ளலாம் நாம். அப்படியான ஒரு கருத்தோட்டம் கொண்டவன், அது நோக்கிய ஒரு ஆர்வம் கொண்டவனாக அவன் இருந்திருக்கிறான் என்பது ஒரு பதிவு. அடுத்த ஒரு பண்பை நாங்கள் சொன்னால், சமுதாயத்தோடு இயைந்து நடக்கின்றவனாக இருந்திருக்கிறான். சில பேர் ஒரு தெளிவாக தாங்கள் சிந்திப்பார்கள், ஆனால் தாம் வாழுகிற சமுதாயத்தோடு தம்மை இணக்கப்படுத்திக் கொள்வதிலே, கலந்து கொள்வதிலே உடன்பாடற்றவர்களாக இருப்பார். தம்மை தனித்து காட்ட முனைகின்ற மனிதர்களாக இருப்பார். ஆனால் இவன் அப்படியானவன் அல்லன். இவன் தன்னை சமுதாயத்தோடு பொருத்திக் கொள்கிறான், சமூகத்தின் நலன்கள் மீது தன்னுடைய ஆர்வத்தை செலுத்திக் கொள்கிறான். அப்படியான தன்மை இதில் வடிவான ஒரு பதிவு வரும், மிக முக்கியமான பதிவு. அந்த ஆலங்கனி கிராமத்திலே தமிழரசி கட்சி தான் ஆதரவு சார்ந்த மனநிலை ஒன்று இருந்திருக்கிறது. ஆனால் இவனுக்கு அது தொடர்பான ஒரு ஈர்ப்பு கிடையாது. இவனுக்கு அடிப்படையிலே சோசலிசம் சார்ந்த ஒரு சிந்தனை போக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் பெரும்பான்மையாக அந்த போக்கிலே ஈர்ப்பு கொண்டிருப்பதனால், ஆர்வம் கொண்டிருப்பதனால், அவனும் அது சார்ந்து இயங்குகிற ஒரு தன்மையை, அந்த இடத்திலே அவன் செயற்பட முனைகிற தன்மையை, அதுவும் அந்த சமூகத்தின் நலன் சார்ந்துதான் அவ்வாறு அவன் கதைக்கிற தன்மையை நாங்கள் காண முடியும். அவன் நெல்லியடியிலே காட்சட்டை போடுவான், ஆனால் ஆலங்கனி வந்தவுடனே அந்த சூழலோடு பொருத்தி வெட்டி கட்டி விடுவான். இது அவனுடைய அடையாளம்.
இது பாருங்கள், அடுத்த ஒரு பண்பு, இது சமூகத்தோடு தன்னை பொருத்திக் கொள்ளுதலுக்கு சில உதாரணங்கள், இப்படி அதே விரித்து செல்லலாம் நிறைய. அடுத்தது, தன்னுடைய சமூக வாழுகிற அந்த கிராமியத்தின் வளர்ச்சி மீது அவன் அக்கறையுடையவனாக இருந்திருக்கிறான். அந்த அக்கறை எப்படி என்று சொன்னால், நாங்கள் முதலிலே பார்த்தோம், அந்த எம்பி வருகிறார், 9 மாதங்களுக்கு பிறகு வருகிறார், அவரை ஆர்ப்பாட்டத்தோடு வரவேற்பதற்கு பரவன் முதலானோர் தயாராகிறார். ஆனால் இவன் சிந்திக்கிறான் என்னவென்றால், இந்த சமூகம் நிமிர வேண்டும் என்று. சமூகம் நிமிர வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான ஒரு பொருளாதார கட்டமைப்பு, கீழ்கட்டுமானங்கள் வளம் பெற்றதாக இருக்க வேண்டும். அவன் சிந்தனை எது நோக்கி போகிறது என்றால், நீடித்த நிலையான அபிவிருத்தி நோக்கி அவன் தன்னுடைய கவன குவிப்பை மேற்கொள்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பகுதிக்கு எது தேவை? இந்த கண்டகாட்டு வெளிக்கு தண்ணீர் தேவை. தெரு எங்களுக்கு இல்லை, ஆன தெரு இல்லை பயணப்படுவதற்கு. இந்த அடிப்படை கட்டுமானம், நீர் கட்டுமானம், போக்குவரத்து கட்டுமானம் தொடர்பாக அழுத்தி உரைப்பது. எம்பியிடம் தெளிவாக சொல்லுகிறான், அவ்வாறு சொல்லப்பட வேண்டும் என்பதை சமூகத்துக்கு சொல்லுகிறான். அதை அவன் அறிக்கையிடுகிறான், அந்த அறிக்கை மதிக்கப்படுகிறது. இது அவன் சமூக வளர்ச்சி மீது கொண்டிருந்த அக்கறைக்கு ஒரு சான்று. அடுத்த விஷயம் பாருங்கள் மாணவர்களே, தனது கருத்துக்களை உறுதியாக முன்வைத்த சில பேர் தான் ஒரு கருத்தை சொல்ல, சமூகம் அதுக்கு இன்னொரு மாதிரி எதிர்வினை காட்டுகிற போது நமக்கு ஏன் என்று ஒதுங்கிக் கொள்வார். ஆனால் ஒரு ஆளுமை மிக்க அந்த இளைய வயதிலே இருக்கின்ற அந்த தாமோதரத்தின் ஆளுமையை பாருங்கள். அவன் ஒதுங்கிலே. அவன் என்ன செய்தான்? பரமன் இப்படி பேசுகிறான், ஏனையோர் இவ்வாறு சிந்திக்கிறார்கள், தான் தன்னுடைய கருத்தை துணிச்சலாக முன்வைக்கிற தன்மை. இதுதான் சரி, இப்படி தேவையில்லை, இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை. அவருக்கு சங்கடமாக இருக்கிறது, ஒரு லவுட் ஸ்பீக்கர் கட்டையிலேயே கட்டினா நல்லா இருக்குமே, ஒரு ஆடை அடித்து அவன் 30 பேருக்கு சாப்பாடு போட்டால் அதுதானே கொண்டாட்டம் என்று நினைக்கிறவர்களுடைய எண்ணத்துக்கு இடமில்லாமல் அதை அடக்கமாகவும் பெருமதியாகவும் அவன் செய்ய நினைக்கிறானே, தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து அதை நடைமுறைப்படுத்துகிற நோக்கி போகிறானே, அதுதான் அவனுடைய தன்மை. அடுத்த ஒரு விஷயம், ஒரு மனிதன், இந்த தாமோதரம், இந்த இளைஞன் தான் வாழுகிற சமூகத்தால் மதிக்கப்பட்டவன். சமூகத்தை அவன் நேசிப்பது என்பது ஒன்று, சமூகம் அவனை நேசிப்பது என்பது அடுத்த விளைவு. அவ்வாறு சமூகத்தவர்களால் ஒரு மதிப்பார்ந்த மனிதனாக, இளைஞனாக அவனை அந்த சமூகம் கருதி இருக்கிறது, மதித்திருக்கிறது. அந்த அறிக்கையையும் அவன் முன்வைத்த பாங்கையும் அவர்கள் சிலாகித்து பேசியிருக்கிறார். அந்த சிறப்பை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இது அந்த இளைஞனுக்கு இருந்த கொடுக்கப்பட்ட ஒரு சமூக அங்கீகாரம் என்று நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இது மிக முக்கியமானது. அடுத்த ஒரு அந்த பண்பு சார்ந்து நாங்கள் பேசுகின்ற போது, மிக மென்மையான உணர்வு கொண்ட ஒரு மனிதன். மெல் உணர்வு. எல்லாருக்குள்ளும் காதல் இருக்கிறது, நேசம், அந்த உள்ளம் பரவிய உறவு, அது அவனிடம் செறிந்திருக்கிற தன்மை, அதை அவன் வெளிப்படுத்துகிற பாங்கு, அது மிக அழகானது. அதை நாங்கள் பின்னுக்கு பார்க்க இருக்கிறோம், அடுத்து அதை பற்றி விரிவாக பேச இருக்கிறோம். அவன் சௌந்தரத்தை மனமாற நேசித்தான், அவன் அழகை ரசித்தான், மதித்தான், அந்த அழகை கொண்டாடினான், அவளுடைய அந்த மென்மையான அந்த போக்கை அவன் ரசித்தான். இது அவள் மீது கொண்டிருக்கின்ற அந்த காதலை எடுத்து காட்டுகிற இடம். இது அவனுடைய இயல்பை நாங்கள் புரிந்து கொள்கிற இடமும் கூட. அடுத்தது, அவன் பெண் கல்வி மீது, இது மிக முக்கியமான ஒரு பதிவு, பெண் கல்வி மீது அவன் அக்கறையுடையவனாக இருந்திருக்கிறான். அந்த சமூகம் நிமிர வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் அறிவொளி பெற வேண்டும். 8ஆம் வகுப்பு முடிந்தவுடனே வீட்டுக்குள்ளே பெண்ணை பராயமடைந்த உடனே மறித்து விடுகிற ஒரு சமூக களமன்று இருந்திருக்கிறார். இது எவ்வளவு அபத்தமானது என்று அவன் பொறுமி இருக்கிறான். அவன் ஆலங்கனி நோக்கி வந்த உடனேயே முதல் அவன் தரிசிக்க போனது சின்னத்தம்பி ஆசிரியர். சின்னத்தம்பி அதிபர் அங்கு இருக்கிறார், தனியே அவன் சந்திக்கிறான். உரையாடுகிற போது, ஏன் சௌந்தரம் பாடசாலை வருவதில்லை என்று சொன்ன போது, அவர்கள் மறைத்து விட்டார்களே என்று சொன்ன போது அவன் சொல்வான், அறிவு கெட்ட சென்மங்கள். உணர்ச்சி வசப்பட்டு சொல்வான், அறிவு கெட்ட சென்மங்கள். அந்த பெண் கற்க முடியாமல் இருக்கிற போது அவன் சொல்லுகிற ஒரு விஷயம், வீணையை பறிகொடுத்த சரஸ்வதி போல அவள் 8ஆம் வகுப்போடு முடங்கிவிட்டாளே என்று ஆதங்கப்படுகிறார். இதுதான் அவனுடைய அந்த பெண் கல்வி மீது, பெண்கள் கற்க வேண்டும் என்பதன் மீது அவன் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தான் என்பதற்கு இது ஒரு தக்க எடுத்துக்காட்டு. அடுத்த விஷயம், மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற மனப்பாங்குடையவனாக இருந்திருக்கிறான்.
நெருக்கீடு வருகிற போது, மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒருவர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற போது அந்த அழுத்தத்தை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு ஆறுதலாக, ஒரு தோளாக அவன் செயற்பட்டிருக்கிறான். இது முக்கியமான இடம். பலருடைய மன அழுத்தங்களை அவன் போக்குவதற்கு முயன்றிருக்கிறான். குறிப்பாக இந்த இடத்திலே அவன் சௌந்தரியத்துக்கு கொடுக்கின்ற அந்த ஆறுதல், ஒரு அடக்கமான பெண்ணாக, குடும்ப பாங்காக, அல்லது குடும்பம் என்ற எல்லைக்குள்ளே தன்னை முடக்கி கொண்டு வரையறுத்து கொண்டு வாழுகிற அந்த சௌந்தரம், கற்றலிலே தான் படிக்க வேண்டும் என்பதை முன்வைப்பதற்கான எதிர்வினையை சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போதும், எதுக்கு அஞ்சுவதற்கு தான் அஞ்ச வேண்டும், எல்லாவற்றுக்கும் அஞ்சக்கூடாது என்று சொல்லி நம்பிக்கையை கொடுப்பது, ஆறுதலை கொடுப்பது என்பது அவனுடைய உயர்ந்த பண்பு. தாமோதரம் சுய ஒழுக்கம் மிக்கவன். ஒரு மனிதன் தன்னுடைய தன்னிடத்தை சார்ந்தும் சமூகத்திலே நடக்கின்ற போதும் தனக்கென்று ஒரு சரியான நியமமான ஒழுக்கத்தை பேணுகின்ற போதுதான் அவனால் தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது, தலை நிமிர்ந்து செயலைகளை செய்ய முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நாங்கள் யாரை காண முடிகிறது என்றால் இளைஞன் தாமோதரத்தை காண முடிகிறது. நண்பர்கள், உறவுகள் மது அருந்துகிற போது, அவர்கள் பொறுப்பில்லாமல் சில செயல்களிலே ஈடுபடுகிற போது அதன் தவறை அவன் சரியான இடத்திலே சுட்டி காட்டுகிறான், அவர்களை சரியான வழியிலே வழிப்படுத்துகிறான். இப்ப ரெண்டு விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் மாணவர்களே. ஒன்று, தான் ஒரு டிசிப்ளினாக, நேர்மையாக, ஒரு சுய ஒழுக்கம் உள்ளவராக இருப்பது மாத்திரம் ஒருவருக்கு உயர்வை தராது. தன்னை சார்ந்தவர்களும் அவ்வாறான ஒரு ஒழுக்கமான சரியான தடத்திலே பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சமூக பொறுப்பு ஆரிடம் இருந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தாமோதரிடம் இருந்திருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான பண்பு. அடுத்தது, பிறரினுடைய துயரை களைவதில் அக்கறை கொண்டவன். எவன் ஒருவன் மற்றவர்களுடைய துயர் கண்டு துடிக்கிறானோ அவன்தானே மனிதன், அவன்தானே வாழ்வதற்கு தகுதியுடையவன். தாமோதரத்தினுடைய அந்த துடிப்பை பாருங்கள். நீங்கள் உணர்வாக படித்திருப்பீர்கள். எந்த இடம் என்று சொன்னால் அதிலே எனக்கு தோன்றுகின்ற முக்கியமான ஒரு இடம் அந்த லக்ஷ்மி வருகிற இடம். பாலா தாமோதரத்தின் நண்பன், லக்ஷ்மி பாலாவின் மச்சாள். லக்ஷ்மி ஆற்றலோடு கற்றலை தொடருகின்ற ஒரு மாணவி. இந்த பாலா என்ன யோசிக்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய மச்சால் தொடர்ந்து பாடசாலையிலே கல்வியை தொடர்வாளே ஆனால் அவள் ஒரு ஆசிரியராகவோ ஏதோ ஒரு பதவி நிலையிலே நாளை வந்து விடுவாள். அப்படி அவள் வந்து வருகின்ற சூழ்நிலை சாத்தியப்படுமே ஆனால் அவள் தன்னை நிராகரித்து விடுவாள். நான் அவளுக்கு சமதையானவனாக இருக்க முடியாது என்கிற எண்ணம் அவன் மனதிலே வேறுபடுகிற போது அந்த மச்சாள் மீதே எப்படியான ஒரு பொறுப்பற்ற அவதூறை பரப்ப அவன் நினைக்கிறான். கற்பிக்கின்ற ஆங்கில ஆசிரியரோடு லக்ஷ்மிக்கு ஒரு தொடர்பு என்ற ஒரு வதந்தியை அவன் மனதுக்குள்ளே அவன் நினைப்பதை அந்த இடத்திலே அவன் வெளிப்படுத்தினான். அவன் சமூக வழியிலே அதை போய் பின் பரப்பவில்லை, ஆனால் அது சமூகத்துக்குள் ஏதோ ஒரு வகையாக வருகிறது. இவன் இப்படி கதைத்த சூழ்நிலை, அந்த வரியிலே அவன் கதைத்த போது இவன் கேட்கிறான். அந்த இடத்திலே அவனுக்கு அதை விளங்கப்படுத்த முடியவில்லை. அதை விளங்கிக் கொள்ளுகிற சூழ்நிலையிலும் பாலா இல்லை. ஆனால் இவனுக்குள்ளே ஒரு விடயம் அழுத்தி கொண்டே இருந்திருக்கிறது. அந்த விடயம் அவனை போட்டு வதைத்து கொண்டிருந்திருக்கிறது. ஓடி போய் கேட்டு கடைசியிலே, அப்படி இல்லை, நான் ஏதோ அப்படி சொன்னான், நான் இப்ப வேறு இடத்திலே போகிறேன், அதை நான் தொடரப்போவதில்லை, அப்படின்னு சொல்ல போவதில்லை என்று அவன் பாலா வாயாலே அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் தாமோதரம் ஆறுதல் அடைகிறான். அப்ப நான் ஒரு மனிதருக்கு ஒரு பாதிப்பு, ஒரு வசை வரப்போகிறது என்கிற போது அவன் பட்ட துடிப்பு, இதுதான் மற்றவர்களின் துயர் கண்டு துடிக்கும் பண்புக்கு சான்று. அடுத்த விடயம், மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சில பேர் தான் மாத்திரம் நல்லா இருந்தா காணும் நினைப்பான். சில பேர் தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருந்தாக மாத்திரம் காணும் என்று நினைப்பான். இவன் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதன். தன்னுடைய மச்சால் நாளை தான் கரம் பிடிக்க போகிறவள், அவள் நன்றாக வர வேண்டும், அவளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறான். அவன் சொல்லுவான் ஒரு கட்டத்தில், ஆலங்கணியில முதல் ஆசிரியையாக நீதான் வருவாய் என்று நான் நினைச்சேன், அப்படித்தான் நான் நம்பினேன் சொல்லுவான். அந்த எதிர்காலம் பற்றி அவன் எப்படியான ஒரு கனவை வைத்திருந்தான் மற்றவர் தொடர்பாக என்பதற்கு அது நல்ல ஒரு சான்று. இதுதான் நாங்கள் உயர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் மகிழும் இயல்பு என்று அடையாளப்படுத்துகிறோம். அடுத்தது, இந்த நன்றி மறவாத பண்பு.
பலர் அந்த பொழுதிலேயே நன்மையை மறந்துவிட்டு கடந்து போகிறவர்களாக இருக்கிறார். ஒருவர் செய்த நன்றியை புறம் வைத்துவிட்டு இயங்குகிறவர்களாக, அதுக்கு எதிராகவே செயற்படுபவர்களாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் அந்த தாமோதரத்தை நாங்கள் ஒரு உயர்ந்த விழுமியத்தோடு நாங்கள் பார்க்கிறோம். நன்றி மறவாத தன்மை, தன்னை ஒரு நிலைப்படுத்தி தனக்கு ஒரு கற்றலுக்கான வாழ்வை அளித்து தன்னுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டிய அந்த அதிபர் சின்னத்தம்பி அவர்களை கண்டு அவன் காண துடிக்கிறதும், அவரை காணுகிற போது அவன் அடைகிற பக்குவமும் ஒரு மிகப்பெரிய விடயம். அதிலே மிகச் சிறப்பாக நாங்கள் அந்த நன்றி மறவாத தன்மையை பார்த்து கொள்ள முடியும். நல்லது மாணவ செல்வங்களே, எவ்வளவு நேரமும் நீங்கள் ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற நாவலில் தாமோதரம் என்ற பாத்திரத்தின் இயல்புகளில் குறிப்பிட்ட சிலவற்றை பார்த்திருக்கிறீர்கள். இதனுடைய தொடர்ச்சியை மற்றொரு நிகழ்ச்சியிலே நாம் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.